வணக்கம். ஒரு மனிதன் வாழ்வில் வெறுப்பு அடைவதற்கு காரணம் அவர் எண்ணிய அல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்த ஏதோ ஒரு காரியம் நடக்காமல் அல்லது நிறைவேறாமல் போவதுதான். இது எல்லா மனிதர்கள் வாழ்விலும் வரும் தற்காலிகமான மன அமைதியின்மை. இந்த வெறுப்பு தனி மனிதன் மீதும் அல்லது சமுதாயத்தின் மீதும், தனது நண்பர்கள் உறவினர்கள் மீதும், ஏன் சில சமயம் தன் மீதும் கூட சிலருக்கு வரும். ஒரு மனிதன் வெறுப்பு அடையும் பொழுது உச்சக்கட்ட கோபம் அடைகிறான். கோபம்தான் சத்ரு, அதாவது மிகப்பெரிய எதிரி என்று மகாபாரதத்தில் கிருஷ்ணர் கூறியுள்ளார். கோபப்படும் பொழுது மனிதன் தன்னையே இழக்கின்றான். அது அவன் மனதை மட்டும் பாதிப்பது அல்ல, அவனுடைய நல்ல குணங்களையும் கொன்று விடுகிறது. இந்த வெறுத்தல் என்பது மது புகையை விட தீய பழக்கம். அது நம்மை வெகு விரைவில் தனிமையில் ஆழ்த்தும், தேவைப்பட்டால் அது நம்மை சுய அழிவுக்கும் தூண்டும். ஒரு மனிதன் வாழ்வில் வெறுப்பு வருவதற்கு முக்கிய காரணம், இதை மிக முக்கிய காரணம் என்று கூட கூறலாம், அவர்கள் கொண்டிருக்கும் பேராசைதான் என்று ஆணித்தனமாக அடித்து கூற முடியும். இந்த பேராசை முடிவு இல்லாத பாலும் கிணறு. இவற்றில் நீங்கள் ஒரு முறை மூழ்கிவிட்டால் திரும்பி எழுவது மிகவும் கடினம். இதே போலவே வாழ்வில் வெறுப்பு வர மற்றொரு காரணம், சில மனிதர்கள் தன்னைத்தானே சோகத்தில் ஆழ்த்திக் கொள்வார்கள். வெறுமன துவண்டு விடுவார்கள். சோகப்பாடலை விரும்பி கேட்பார்கள். அது மட்டுமல்ல, எதையோ நினைத்து அழுது புலம்புவார்கள். இப்படி காரணமே இல்லாமல் அவர்கள் வெறுப்படைவது, அவர்களுக்கு வேண்டியதை தன்னிடம் கடவுள் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று அவர்கள் கண்மூடித்தனமாக நம்புவதால் தான். இன்னும் சிலர் உள்ளனர், வெறுப்பின் மிகுதியால் கடவுளை கண்டபடி திட்டுவார்கள். அவர்கள் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் என்பது கல்லிலோ படத்திலோ இல்லை, அவர் நம்மில்தான் உள்ளார். நீங்கள் கடவுளை திட்டுவது உங்களை நீங்களே திட்டுவதற்கு சமம். இதை இன்னும் சரியாக கூறினால், வானத்தை பார்த்து எச்சில் துப்பினால் அது நம்மள் மேல் படுவது போல, நீங்கள் கடவுளை திட்டினால் அதை நீங்களே வாங்கிக் கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். சரி, இந்த வெறுப்பில் இருந்து எப்படி மீள்வது, என்றும் சந்தோஷமாக எப்படி வாழ்வது என்று நீங்கள் கேட்டால், அதற்கு எளிய வழி உண்டு. முதலாவது ஆசை. எவ்வளவு ஆசை உள்ளதோ அதற்கு ஏற்ப நீங்கள் அவ்வளவு உழைக்க வேண்டும். ஆம், ஆசைப்பட்டால் அதை அடையும் வரை கடினமாக உழைக்க வேண்டும். நாம் ஆசையை அடைவது மட்டுமே நம் இலக்காக இருக்க வேண்டும். அதை தவிர வேறு எந்த எண்ணமும் நம்ம மனதில் இருக்கக்கூடாது. அந்த எண்ணத்தில் இருந்து தளர்ச்சி ஏற்பட்டு நீங்கள் வெறுப்பு அடைந்தால், அந்த ஆசை உங்களை விட்டு வெகு தூரம் விலகி ஓடிவிடும். மீண்டும் அதை துரத்தி பிடிக்க நீங்கள் ஓட வேண்டி இருக்கும். எனவே ஆசை அளவை பொறுத்தே மனிதனின் துன்பம் வேறுபடும். ஆசையே நம் துறக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை, ஆனால் அதை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையானதை மட்டும் ஆசைப்படுங்கள், அத்தியாவசியமானதை மட்டும் ஆசைப்படுங்கள், நியாயமானதை, உரிமை உள்ளதையை மட்டும் ஆசைப்பட்டு வந்தால் நம் வாழ்வில் வெறுப்பு என்பதே வராது. வாழ்வில் மகிழ்ச்சி மட்டும் கரை புரண்டு ஓடும். இரண்டாவது, பொறுமை. நாம் பொறுமையுடன் நல்ல விஷயங்களுக்காக காத்திருக்கலாம். அதே சமயம் முயற்சியை நாம் கைவிடக்கூடாது. விடாமுயற்சி, பொறுமை, திறமை இவற்றின் கூட்டுதான் வெற்றி என்று நாம் புரியாத வரை வாழ்வில் வெறுப்பு மட்டும்தான் நமக்கு மிஞ்சும். நாட்கள் வெறுமையுடன் தான் நகரும். மூன்றாவது, எண்ணம். நம்முடைய எண்ணம் நமது கொடிய பகைவன். நம் எண்ணம் என்பது நமது கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை வாழ்க்கை என்பது ஒரு சொர்க்க பூமி. அதில் ஆனந்தம், மகிழ்ச்சி, சிரிப்பு நிறைந்து இருக்கும். எப்பொழுது அந்த எண்ணம் நமது கட்டுப்பாட்டில் இல்லையோ அப்பொழுதே அது போர்க்களம் ஆகிறது. அதில் துன்பம், தனிமை, அழுகையுமே நிறைந்து இருக்கிறது. நமது எண்ணங்களை ஒரு கட்டுப்பாட்டில் வைக்க தியானம் ஒரு சிறந்த முறை. தியானத்தின் மூலம் நம் மனம் அமைதி பெறுகிறது. தியானம் ஒரு சிறந்த அனுபவம். தியானத்தில் நீங்கள் ஈடுபடும் பொழுது நம்மால் நம் மனதில் நிரப்பி வைக்கப்பட்டிருந்த குப்பைகள் அகற்றப்படும். அங்கு அமைதியை நம்மால் நிலைநாட்ட முடியும். நமது வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். நான்காவது, சூழ்நிலையை மாற்றியமைத்தல்.
நம் வாழ்வில் சந்திக்கும் சிலர் நிறைய சுற்றுலா செல்லும் பழக்கம் வைத்திருப்பார்கள். அவர்கள் எதற்காக அதை செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. சுற்றுலா செல்வது மூலம் நம் சூழ்நிலையை மாற்ற முடியும். மனித மனதை அமைதிப்படுத்த முடியும். இயற்கையை ரசிக்கும் பொழுது நம் துன்பத்திலிருந்து விடுபட முடியும். அருவியில் குளிக்கும் பொழுது தனிமையிலிருந்து மீள முடியும். சுத்தமான தூய காற்றை சுவாசிக்கும் பொழுது தன்னையே மறக்க முடியும். நாம் நம்மையே மறக்கும் பொழுது நம் துன்பத்திலிருந்து நம்மால் விடுபட முடியாதா? கண்டிப்பாக முடியும். நாம் இடமாற்றம் நம் வாழ்வில் மனமாற்றத்தை ஏற்படுத்தும். இறுதியாக நாம் பார்க்க போவது மனம். ஆம், நம் மனம்தான். நமது மனம்தான் இங்கு அனைத்திற்கும் ஆயுதம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒளிந்திருக்கும் இந்த பட்டை தீட்டப்படாத வைரம்தான் மனம். மனதில் தேவையில்லாத எண்ணத்தை நாள் முழுக்க நாம் கொட்டி நம்மையே நாம் ஒரு குப்பையாக்கி கொண்டிருக்கிறோம். உங்கள் மனதில் உள்ள குப்பைகளை அகற்றும் வரை உங்களால் மனதின் குரலை கேட்கவே முடியாது. மனிதனை அமைதிப்படுத்த மனதை அமைதிப்படுத்த வேண்டும். எனவே தினமும் சந்தோஷமாக சிரியுங்கள். குறிக்கோளில் இருந்து என்றும் தவறாதீர்கள். தொடர்ந்து தோல்வியில் ஏற்பட்டால் சுற்றுலா சென்று வாருங்கள். வெற்றி பெற புது வழி கிடைக்கும். ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். புலம்புவதாலும் அழுவதாலும் வாழ்க்கையை வெறுப்பதாலும் நமக்கு துன்பம்தான் அதிகம் வந்து சேரும். ஏனெனில் நீங்கள் மனதில் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்கிறீர்கள். எனவே மனதில் சந்தோஷத்தை, நம்பிக்கையை, அமைதியை விதையுங்கள். அப்படி செய்பவர்களுக்கு வாழ்வில் பல மடங்கு இன்பம் வந்து சேரும். நன்றி. இந்த பதிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் பல பதிப்புகளை காண எங்கள் வெற்றி நமதே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.